நம்பர் 1, மியாசிஸ் செல் சைக்கிளில் எத்தனை சேய் செல்கள் கிடைக்கின்றது? மியாசிஸ் செல் சைக்கிளில் எத்தனை சேய் செல்கள் கிடைக்கின்றது? ஆன்சர் 4. நம்பர் 2, செல்கள் பற்றி ஆம்னி செல்லுலா என கூறியவர் யார்? ஆன்சர் ருடால்ஃப் விர்ச்சோ. நம்பர் 3, செல் சைக்கிளின் 2 நிலைகள் யாவை? செல் சைக்கிளின் 2 நிலைகள் யாவை? ஆன்சர் 1 and 2. ஆன்சர் 1 and 2, அதாவது இன்டர்ஃபேஸ் மைட்டாசிஸ் ஃபேஸ். நம்பர் 4, செல் சைக்கிளில் இன்டர்ஃபேஸ் எத்தனை சதவீதம் நடைபெறுகிறது? செல் சைக்கிளில் இன்டர்ஃபேஸ் எத்தனை சதவீதம் நடைபெறுகிறது? 95%. ஆன்சர் 95%. நம்பர் 5, பல உட்கருக்கள் கொண்ட செல் நிலை என்ன? பல உட்கருக்கள் கொண்ட செல் நிலை சின்சிட்டியல் நிலை. ஆன்சர் சின்சிட்டியல் நிலை. கொஸ்டின் நம்பர் 6, செல் சைக்கிளில் மைட்டாசிஸ் ஃபேஸ் எத்தனை சதவீதம் நடைபெறுகிறது? செல் சைக்கிளில் மைட்டாசிஸ் ஃபேஸ் எத்தனை சதவீதம் நடைபெறுகிறது? ஆன்சர் 5%. ஆன்சர் 5%. நம்பர் 7, இன்டர்ஃபேஸ் நிலைகளை எவ்வாறு பிரிக்கிறோம்? இன்டர்ஃபேஸ் நிலைகளை எவ்வாறு பிரிக்கிறோம்? ஆன்சர் G1 S G2. G1 S G2. நம்பர் 8, மைட்டாசிஸ் நிலைகளை எவ்வாறு பிரிக்கிறோம்? மைட்டாசிஸ் நிலைகளை எவ்வாறு பிரிக்கிறோம்? இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும், அதாவது ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். ஆன்சர் இவை அனைத்தும். நம்பர் 9, குரோமோசோம்கள் பிரிவடைவது டேஷ் எனப்படும். குரோமோசோம்கள் பிரிவடைவது டேஷ் எனப்படும். ஆன்சர் நம்பர் 1, கேரியோகைனசிஸ். ஆன்சர் நம்பர் 1, கேரியோகைனசிஸ். அண்ட் 10th one கொஸ்டின், சைட்டோபிளாசம் பிரிவடைவது டேஷ் எனப்படும். சைட்டோபிளாசம் பிரிவடைவது டேஷ் எனப்படும். ஆன்சர் நம்பர் 2, ஆப்ஷன் 2, சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ். நம்பர் 11, G1 ஃபேஸில் நடப்பது என்ன? G1 ஃபேஸில் நடப்பது ஆன்சர் ஆப்ஷன் 4, 1 and 3. 1 and 3, அதாவது செல் மெட்டபாலிசம் அண்ட் கண்டினியூஸ் க்ரோவிங். செல் மெட்டபாலிசம், கண்டினியூஸ் க்ரோவிங் ரெண்டுமே நடக்கும். அண்ட் நம்பர் 12, S1 ஃபேஸில் நடைபெறுவது என்ன? S1 ஃபேஸில் நடைபெறுவது ஆப்ஷன் 3, DNA இரட்டித்தல். ஆப்ஷன் 3, DNA இரட்டித்தல். நம்பர் 13th கொஸ்டின், G2 ஃபேஸில் நடைபெறுவது என்ன? G2 ஃபேஸில் நடைபெறுவது ஆப்ஷன் 1 and ஆப்ஷன் 4, 1 and 2. தட் இஸ் புரோட்டீன் உற்பத்தி, செல்களின் தொடர்ச்சியான பகுப்பு. S நிலையில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை டேஷ் மாறுவதில்லை. ஆன்சர் மாறுவதில்லை. 15th one, சென்ட்ரியோல் இரட்டிப்படைதல் எந்த நிலையில் நடைபெறுகிறது? சென்ட்ரியோல் இரட்டிப்படைதல் எந்த நிலையில் நடைபெறுகிறது? ஆன்சர் S phase. S phase. And 16th one, மைட்டாசிஸ் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? மைட்டாசிஸ் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் பிளமிங். ஆப்ஷன் 3, பிளமிங். நெக்ஸ்ட், உடல செல்களில் நடைபெறும் பிரிவு டேஷ். உடல செல்களில் நடைபெறும் பிரிவு மைட்டாசிஸ். ஆப்ஷன் 1, மைட்டாசிஸ். 18th one, ஒரு இரட்டை மைய செல்களில் இருந்து 4 ஒற்றை மைய செல்கள் தோன்றுவது டேஷ். ஒரு இரட்டை மைய செல்களில் இருந்து 4 ஒற்றை மைய செல்கள் தோன்றுவது டேஷ். மியாசிஸ் பகுப்பு. ஆன்சர் மியாசிஸ்.
ஆப்ஷன் 2 மியாசிஸ். நம்பர் 19th ஒன், ஒன்றிணைதல் எப்படி நிலையில் நடைபெறுகிறது? ஒன்றிணைதல் எப்படி நிலையில் நடைபெறுகிறது? சைக்கோட்டின். ஆன்சர் ஆப்ஷன் 3 சைக்கோட்டின். நம்பர் 20 குறுக்கெதிர் மாற்றம் எப்படி நிலையில் நடைபெறுகிறது? குறுக்கெதிர் மாற்றம் எப்படி நிலையில் நடைபெறுகிறது? பாக்கெட்டின். பாக்கெட்டின். ஆப்ஷன் 1 ஆன்சர் ஆப்ஷன் 1 பாக்கெட்டின். ஹாப்பி பொங்கல் டு ஆல்.